ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 300 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 35,000க்கு மேலே தான் வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். லாஸ்ட் டேட் வந்து 25 பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது. இதிலிருந்து பாருங்கள் நேவிக் ஜென்ரல் டியூட்டிங்கிற கேட்டகரியிலையும் நேவிக்லேயே டொமஸ்டிக் பிரான்ச்சுங்கிற கேட்டகரியிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லிங்க் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 11th பிப்ரவரி அன்னைக்கு வந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 25 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேல் கேட்டகரி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நேவிக்கில் வந்து ஜென்ரல் டியூட்டி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதேமாதிரி டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அது வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா +5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களாம் 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் +3 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 25 வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஜோன் வைஸாக வேகன்சி இருக்கும். நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பார்த்தோன்னா மொத்த வேகன்சி வந்து 260 வேகன்சி இருக்குது ஜென்ரல் டியூட்டி கேட்டகரிக்கு. அதில் வந்து சவுத் ஜோன் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கும். அதில் வந்து பாருங்கள் 54 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, சவுத் ஜோனில் வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆந்திர பிரதேஷ், உங்களுக்கு தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார், உங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, இது எல்லாமே சவுத் ஜோனில் தான் வந்து வரும். அதுக்கு வந்து உங்களுக்கு 54 வேகன்சி இருக்குது. அதேமாதிரி டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கும் சவுத் ஜோனில் வந்து பாருங்கள் ஒரு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 40 வேகன்சி இருக்குது. இதில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு 300 வேகன்சியோட வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி வந்து இன்னும் கூட வந்து உங்களுக்கு அதிகமாக கூட வந்து வரும், சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு 2 ஸ்டேஜாக உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தனியாக, அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக்ஷன் வைஸாக. டொமஸ்டிக் பிரான்ச்சுங்கிற கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு செக்ஷன் 1 எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்கும். அதுக்கு மினிமம் பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸு. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 27 எடுத்தாலே பாஸு. அதே டொமஸ்டிக் பிரான்ச் எல்லாமே நீங்கள் ஜென்ரல் டியூட்டிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் 1னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான சிலபஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 60 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 1 செக்ஷன் 2 நான் 2 சொன்ன பற்றில அது வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடியதுக்கு. அதுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு சிலபஸ் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அது வந்து நீங்கள் ரன் பண்ணணும். ஸ்குவாட் அப்ஸ், புஷ் அப்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் நான் சொல்லியிருக்கேன். 11th பிப்ரவரி அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் வந்து 25 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரூ. 300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் சிட்டி வந்து நீங்கள் ஒரு 5 ப்ரிஃபரன்ஸாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டேஜ் 1 எப்போ நடக்கும், ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3லாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டேட் ஷெடியூலுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மெடிக்கல் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஹைட் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செஸ்ட்டு, வெயிட்டு, ஹியரிங் வந்து நார்மலாக இருக்கணும். இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. பாடியில் டேட்டோஸ்லாம் வந்து நாட் பர்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க. டேட்டோஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடுமே வந்து இதுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து ரூ. 21,700 வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2 கேட்டகரிக்குமே ரூ. 21,700 பேசிக் பே. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ப்ரொமோஷன்லாம் நீங்கள் ஆகும்போது பிரதான அதிகாரியாக உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும். 47,600 அப்போ சேலரி வந்து இருக்கும். பேசிக் பே இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் இருக்குங்கிற பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ ரேஷனாக இருக்கட்டும், கிளாத்திங்காக இருக்கட்டும், ஹெச்ஆர்ஏவாக இருக்கட்டும், 45 நாள் லீவு, அதுக்கப்புறம் கேஷுவல் லீவ் இருக்குது.
உங்களுக்கு வந்து பாருங்க பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ் கவரேஜ் 75 லட்சத்துக்கு இருக்கு. இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். சேலரி இல்லாம. உங்க கைக்கு இனிஷியலா ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து உங்களுக்கு நார்மலா நீங்க ஜாயின் பண்ணும்போதே வந்து 35,000க்கு மேல தான் உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 25 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. 11த் பிப்ரவரி அன்னைக்கு தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.